ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்தது. அதுதான் மிக வேகமாக ஓடும் என்று மிகவும் அகம்பாவத்துடன் இருந்தது. மெதுவாக நடக்கும் ஆமையைப் பார்த்து எப்போதும் கேலி செய்யும். ஒருநாள் ஆமை, "நீ என்னை கேலி செய்கிறாய், ஆனால் என்னால் உன்னை ஓட்டப் பந்தயத்தில் தோற்கடிக்க முடியும்" என்று சவால் விட்டது. முயல் சிரித்துக்கொண்டே சவாலை ஏற்றுக்கொண்டது. ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. முயல் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெகு தூரம் ஓடி ஆமையை விட்டுப் பிரிந்தது. அது திரும்பிப் பார்த்தபோது ஆமை மிகவும் மெதுவாக வருவதைக் கண்டது. ஆமை வருவதற்கு வெகு நேரமாகும், அதற்குள் கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்து முயல் மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டது. ஆமையோ மெதுவாகவும் விடாமுயற்சியுடனும் ஓய்வே எடுக்காமல் தன் இலக்கை நோக்கி நகர்ந்தது. ஆமை முயலைத் தாண்டிச் சென்று இலக்குக் கோட்டை அடைந்து வெற்றி பெற்றது. முயல் விழித்தெழுந்து ஆமை வெற்றி பெற்றதைக் கண்டு வெட்கப்பட்டது நீதி. மெதுவாகச் சென்றாலும் விடாமுயற்சியுடன் உழைப்பவர்களே வெற்றி பெறுவார்கள்.